குட் ஈவினிங் டு ஆல். மார்க்கெட் சார் நம்ம லெவல் வந்து எல்லாமே இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்தது சார். டார்கெட் எல்லாத்துக்கும் அச்சீவ் ஆகிருந்தது. அதோட அப்டேஷன் பாருங்கள் சார். இன்றைக்கி கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 25,344.15. ஹை பார்த்தீங்கன்னா சார் 25,435.75. லோ பார்த்தீங்கன்னா 25,168.50. நம்மளோட லெவல் வந்து 25,340 பிரேக் பண்ணால் அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். 9:25க்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு சார். ஹை பார்த்தீங்கன்னா 435.75 வரைக்கும் போயிருக்கு. 85 பாயிண்ட்டு. நம்ம 85 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சார். நார்மலாக நிஃப்டினா 40 பாயிண்ட்டு. இன்றைக்கி ஆன்லைனில் சப்போர்ட் வந்த கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அதில் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணேன் சார். நான் 25,400 வரும்போது புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு 60 பாயிண்ட்டு. இது வந்து நிஃப்டியோட பொசிஷன் சார். எல்லாருமே புக் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பியாக சொன்னாங்க. ஃபீட்பேக் நல்லா இருந்தது. எனக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்தது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 59,400 பிரேக் பண்ண அப்சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது 59,194.25. ஹை பார்த்தீங்கன்னா 59,573.10. லோ பார்த்தீங்கன்னா 58,823.5. இதுவும் 9:25க்கு மார்க்கெட் 59,400 பிரேக் பண்ணிவிட்டு 59,573.10 வரைக்கும் போயிருக்கு. நான் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஆன்லைன் வந்தவங்களுக்கு 100 to 150 பாயிண்டில் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ட்ரேட் பண்ணவும் புக் பண்ணியிருப்பாங்க சார். ஹாப்பி. அதுவும் ஓகே. சென்செக்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 82,459.66. ஹை பார்த்தீங்கன்னா 82,783.18. லோ பார்த்தீங்கன்னா 81,874.39. இதுவும் 9:25க்கு நம்மளோட அப்சைடு லெவல் 82,500 பிரேக் பண்ணிவிட்டு 82,783.18 வரைக்கும் போயிருக்கு. 283 பாயிண்ட் சார். நம்ம வந்து சென்செக்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் 200 பாயிண்ட் தான் சார் நம்ம பிளான் பண்ணுறோம். 200 ரீச் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சைடுவேஸ் மாதிரி பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம லெவல் பிரேக் பண்ண உடனே மூணுமே வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு சார். சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க சார். எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குது. நாளத்தோட லெவல் ஃப்ரைடே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். நாளைக்கு வீக்கெண்டு க்ளோசிங். மார்க்கெட்டு டவுன் பொசிஷன் தான் சார் இருக்குது. இப்போ இந்த இடையில ஒரு 26,200லேருந்து 25,000 வர வரைக்கும் 24,913 வச்சுக்கோங்க. 25,000 இந்த லெவல் 1,300 பாயிண்ட் நிஃப்டி டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேப்பில் ட்ரேடு பண்ணவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஷேர்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணவங்க நிறைய பேர் ஹெவி லாஸ் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து எது பண்ணாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருக்கலாம் சார். நிறைய லேக்ஸ் கணக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளத்த நிஃப்டி வந்து 25,430 பிரேக் பண்ண அப்சைடு, 25,150 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,289.90. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 59,580 பிரேக் பண்ண அப்சைடு, 58,800 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 59,200.10. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் 82,780 பிரேக் பண்ண அப்சைடு, 81,850 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 82,307.37. நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கேப் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க சார். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப்லேயும் ஓப்பன் ஆகலாம், கேப் டவுனையும் ஓப்பன் ஆகலாம். எது ஓப்பன் ஆனாலும் நம்மளோட லெவல் பிரேக் பண்ணால் நிச்சயம் நான் சொல்கிற டார்கெட் வந்து ரீச் ஆகுது சார். நீங்கள் பழைய வீடியோவில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். லைவ்லையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி இப்போ மார்க்கெட் பெரிய ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஒரு காலையிலேயே ஓப்பனிங்லேயே வந்து மேலே போனது தான். திரும்ப கீழே தான் சார் வந்து அதுக்கு பிரேக்கே பண்ணல. பட் நம்மளோட லெவல் தாண்டினோடனே எல்லாத்துக்குமே டார்கெட், அதாவது ஒரு 40, பேங்க் நிஃப்டினா ஒரு 150 ரேஞ்சு, சென்செக்ஸ்னு ஒரு 200 ரேஞ்சு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. நீங்களும் லைவில் செக் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள். நான் கொடுக்குறது எல்லாமே வந்து லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஆன்லைன் சப்போர்ட் வேணுன்னா நீங்கள் சிக்னல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் லிங்க் அனுப்புகிறேன். வீடியோ பார்க்குற லெவல் சேனல் பார்க்குறது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, ரீசனபிளாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்குறேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.